ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். என் தங்க பிள்ளையே, நான் என்னதான் செய்வேன் வராகி அம்மா. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும், உழைத்தாலும், முயற்சி செய்தாலும், எல்லோருக்கும் நல்லதே செய்தாலும் கூட என்னுடைய அருமை பெருமையை உணராமல் என்னை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, கௌரவமாக வாழ வையுங்கள் அம்மா என என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என் தங்கமே? நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கும் விஷயமும் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என் செல்லமே. உன் தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர யாரையும் தாக்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ நினைத்ததை எல்லாவற்றையும் உடனே நான் நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இங்கு வராகியம்மா இருப்பதை நீ மறந்து விடுவாய்தானே. அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது என்ன தர வேண்டும் என்பதை அவரவர் கர்மவினை பொறுத்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன் கரங்களில் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். நீ வாழவே கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என எப்போது பார்த்தாலும் உன்னை நீ தூற்றிக் கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை உனக்கு கொடுத்து கொண்டு நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டும் இருக்கும் மனிதர்களுக்கு உண்டான தண்டனையை வெறு சீக்கிரமாக நான் கொடுக்கத்தான் போகிறேன். என் செல்லமே, நீ வருந்தாதே. உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும். யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் இழந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது என்பதை சரியாக தெரிந்து கொள். உன் மனதில் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நான் நனவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியையும் மிகவும் பல மடங்காக நான் அதிகரித்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ நிம்மதியை இழந்து விட்டேன், சந்தோஷத்தை மறந்து விட்டேன், இப்போது சிரிப்பது கூட இல்லை, கவலையும் கண்ணீருமாகவே என் வாழ்க்கை இருக்கிறது என வருத்தப்பட்டாய். இதோ நீ சந்தோஷப்படும் அளவிற்கு உனக்கான வாழ்வில் மிகச் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறேன். உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக நீ உயரத்தான் போகிறாய். உன்னை பெற்றவர்கள் முன்னால் பெருமைப்படும் அளவிற்கு நீ நிச்சயம் சந்தோஷமாக சிறப்பான வாழ்க்கையை வாழும்படி அம்மா செய்வேன். என் செல்லமே, உனக்கு பிடித்த வழியில் நீ செல்ல போகிறாய். நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதை முள்ளாகவும் இருக்கும், பூவாகவும் இருக்கும். நீ செய்யக்கூடிய விஷயங்களுக்கான முழு பொறுப்பும் பலனும் உன்னைதான் வந்து சேரும் என்பதை மறந்து விடாமல் எதை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். நீ கேட்டதையும் என்னிடம் ஆசைப்பட்டதையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே. நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து கொடுக்க வேண்டும், உனக்கு சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சௌபாகியங்களையும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என எல்லாவற்றையும் நான் தீர்மானித்து விட்டேன். என்னை நம்பி உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துள்ளாய். அதை எப்படி நான் சும்மா விட்டு விடுவேன்? எல்லா விஷயங்களையும் சரி செய்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் இருந்து துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தையும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையையும் அருளப் போகிறேன் என் செல்லமே. காசு, பணம், வீடு, வாசல், சொந்தம், பந்தம் எல்லாம் உன்னை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே. சீக்கிரமே உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக செய்து கொடுப்பது போலவே உன் மனதிற்கு ஆறுதலையும்
தேறுதலையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க கூடிய வழியையும் நான் காட்டுவேன். நீ இழந்த விஷயங்களையும் உறவுகளையும், நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கூட ஏதாவது ஒரு வடிவில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு உணர்த்துவது இதைத்தான். உனக்கான வாய்ப்பு இன்று காத்திருக்கிறது என்பதை தான். இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே. அப்போது உனக்கு தோன்றும், உனக்கான வாழ்வு இன்னும் முடியவில்லை, உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த நாள் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லார் கண் முன்னாலும் உன்னை சிறப்பாகவும் கௌரவமாகவும் வாழ வைக்க உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் என்பதும். உன்னை வீழ்த்தி அந்த இடத்திலும் உன்மேல் ஏறி உட்கார பார்க்க நினைக்கும் அவர்களை நான் கீழே தள்ளி வீழ்த்தி காட்டுவேன். கனவில் கூட யாரும் உன்னை தோற்கடிக்கவோ வீழ்த்தவோ நான் விடமாட்டேன். என் செல்லமே, உனக்காக நான் இருக்கிறேன். உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என்பதை எல்லோருக்கும் உணர்த்துவதற்கான தருணம் வந்துவிட்டது. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் கஷ்டத்தை அனுபவித்தே தீர்வார்கள். நீ எதற்கும் வருந்தாதே என் செல்லமே. உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்குமான கூலியாக உனக்கு சந்தோஷத்தை நான் வெகு விரைவில் கொடுக்கத்தான் போகிறேன். உன் உழைப்புக்கு கிடைத்த சிம்மாசனம் எப்போதும் உனக்கு மட்டும்தான். நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கும் பொறுப்பாய் பல விஷயங்களை செய்வதற்குமான பலனை வெகு விரைவில் உன் வாழ்வில் கொண்டு வந்து வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு அருளப் போகிறேன். எவ்வளவு கடின உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என வருத்தப்பட்டு என்னிடம் வேதனையோடு சொன்னாய்தானே. இதோ உன் வேலையிலும் தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி உனக்கு அமைத்து தருகிறேன். இப்போது நடப்பது எல்லாம் மாறப்போகிறது. எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் நான் அமைத்து கொடுப்பேன். எல்லாம் தெரியும் என சொல்பவர்களை காட்டிலும் என்னால் முடியும் என்று முயற்சி செய்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள். தெரியும் தெரியும் என்று சும்மா இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும்? எல்லா செயல்களையும் முயற்சி செய்து பார்க்க யோசிக்காதே. முயற்சி ஒருபோதும் கைவிடாது என் தங்கமே. உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்திக்கொள். என்ன நடந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் கண்ணீர் சிந்தும்படி எந்த செயலையும் செய்து விடாதே. இந்த உலகத்திலே தாயின் கண்ணீருக்கு தான் சக்தி அதிகம். உன் வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் தாயை நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டால் உனக்கான சந்தோஷம் அதைவிட 10 மடங்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. முடிந்தவரை தர்மம் மற்றும் நியாயத்தின் வழியில் செல்லப்பார். அதுதான் உன் குடும்பத்தை சிக்கலான காலகட்டத்தில் நிச்சயம் கை கொடுத்து காப்பாற்றும். அதே நேரத்தில் யார் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி விடாதே என் செல்லமே. நம்பி ஏமாறக்கூடிய வழி என்பது மரணத்தை விட மிகவும் கொடுமையானது. அந்த தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம். எத்தனை பேர் உன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள், எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என சதி செய்து உன்னை வெறுக்க திட்டம் தீட்டி துரோகம் செய்தவர்கள். அதன் மூலமாக எல்லாம் நீ எவ்வளவு வருத்தப்பட்டாய், வேதனைப்பட்டாய். அப்படி இருக்கும்போது அதே போல ஒரு தண்டனையை நீ வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே. எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இரு. நேர்மையாக நடக்குப்பார். உனக்கான செயல்களுக்கான முடிவாக மிக பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். என்ன நடந்தாலும் வருந்தாதே என் செல்லமே. உனக்கான விடிவுகாலம் பிறக்கத்தான் போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள், நீ என்னிடம் வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டே இருந்த அனைத்தையும் நான் உனக்காக சரி செய்து உன் வாழ்வில் கொடுக்கத்தான் போகிறேன். அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. கொஞ்சம் தாமதமாகியுள்ளது, அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கத்தான் போகிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் தங்கமே. அதனால் எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் பயப்படாதே. நான் உன்னோடே இருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, ஒரு ஆபத்தான செய்தியை தான் அம்மா இப்பொழுது உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். உன் எதிரி உனக்கான சூழ்ச்சி வலையை விரித்து காத்து கொண்டிருக்கிறான் என் தங்கமே. அதில் நீ தயவு செய்து விழுந்து விடாதே. அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை சொல்லவே நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன். பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே.
ஆபத்து என்றவுடன் என் குழந்தை மனதிற்குள் எந்தவிதமான கலக்கமும் வேண்டாம். எல்லாவற்றிற்கும் உனக்கு என்றே என்பதை புரிந்து கொண்டால் போதும். சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் குழந்தை வீட்டிற்குள் பதுங்கி கிடக்கின்றாய். சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உனக்குள் ஒரு துளி கூட இல்லை. இதற்கான காரணம் என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்லவா? குழந்தைக்கு பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கு விருப்பமில்லை. நமக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. மாறாக நமக்கு கோபம் வரும். அவர்கள் இடத்தில் 2 வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் சொல்லும். அதை செய்வதற்கு என்னுடைய பிள்ளைக்கு விருப்பமில்லை. என் பிள்ளைக்கு கோபப்பட இப்பொழுது நேரமில்லை. மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவும் இப்பொழுது என் குழந்தைக்கு மனதுக்குள் இல்லை. ஆனால் அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அவசரப்படக்கூடாது. கோபத்தில் வார்த்தைகளை விடக்கூடாது. ஆனால் சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒன்றும் தெரியாத குழந்தையாக நீ இருக்க நினைக்காதே என் தங்கமே. அதனால்தான் அம்மா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை இப்பொழுது ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அவர் யார் என்பதையும் உனக்கு நான் காண்பிக்கிறேன். நான் சொல்லும் அடையாளங்களோடு இருப்பவர்களிடம் இனிமேலாவது எப்பொழுதும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருந்து பழகு. வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு இருக்கின்றதல்லவா? உன் மீது எனக்கு அக்கறை இருக்கின்றது அல்லவா? அந்த அக்கறையை நான் காட்ட வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே. அவர்கள் நினைத்து விட்டார்கள் என்ன வேண்டுமானாலும் இவர்களை செய்யலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை என்று. நீயே உன்னுடைய விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கும்போது உனக்காக வேறு யார் இந்த விஷயத்தை பற்றி கேட்கப் போகிறார்கள் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் என் தங்கமே, இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரிய வரும் பொழுது உன்னுடைய மனது கொந்தளிக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவர்களை எதிர்த்து நாம் என்னதான் செய்துவிட முடியும் என்று நினைத்து நீ அமைதியாகி விடுகிறாய். அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தை மனமுழுக்க வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற தவறு அவர்களுக்கு ஒரு சிறு துளி கூட உணர்வில்லாமல் இருக்கின்றார்கள். இது போன்றவர்களின் எதிர்த்து நின்று என்ன செய்ய முடியும் என்று நினைத்துதான் என் பிள்ளை நீ ஒதுங்கி நின்று விட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, பரவாயில்லை. உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை. அதனால் அவர்களுக்கு அதற்கான தண்டனையை மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இது போன்று யாருக்கும் செய்யக்கூடாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பாடத்தினை கற்பித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னுடைய இல்லத்தில் மிக அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இருவருமே உடன் பிறந்தவர்கள். என் தங்கமே, இருவரும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது என்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு சொந்த உறவுதான். அது மட்டுமல்லாமல் தந்தை வழியில் தந்தையின் உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகள். என் தங்கமே, இது போன்ற அருகில் இருக்கின்றவர்கள் யார் என்று ஒரு முறை சிந்தித்துப் பார். என் தங்கமே, இவர்கள் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தை என்ன செய்யலாம், நாம் என்ன சூழ்ச்சிகளை செய்து இவர்கள் வாழ்க்கையை அழிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். அவர்களின் குடும்பத்தில் அவர்களின் பிள்ளைகள் முதல் கொண்டு யாருமே நிம்மதியாக இல்லை. அவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சி செய்யாமல் எங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம், சொத்து பிரச்சனை மட்டும்தான். என் தங்கமே, நிலம் தொடர்பான பிரச்சனையினால் இப்பொழுது அவர்கள் உங்களை பழிவாங்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார்கள். என் பிள்ளை, இனிமேலாவது இவர்களிடத்தில் சுதாரித்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு ஒரு நாளும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. முதலில் நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வா. அடைந்து கிடக்கின்ற உன்னுடைய மனதிற்குள் இருந்து நீ வெளியே வா. நிச்சயமாக இவர்களை உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
கிடையாது. பொய் முதலில் ஜெயிப்பது போல தோன்றும், ஆனால் அது ஒரு நாளும் நிலைத்து நிற்காது. உண்மைதான் எப்பொழுதும் வெற்றி பெறும். உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என் குழந்தை நீ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? நீ தேடி செல்கின்ற இடத்தில், உனக்கு நியாயம் கிடைக்கின்ற இடத்தில் எல்லாம் முதலில் உனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னை தவிர்க்கத்தான் முயற்சி செய்வார்கள். ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருக்கு மத்தியில் உன் தாயானவள் கை நீட்டி காட்டுகின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லோராலும் மற்றவர்களால் அத்தனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பது எளிதான விஷயம் கிடையாது. ஒருவர் நிச்சயமாக நியாயத்திற்கு கட்டுப்பட்டவராக அந்த இடத்தில் இருப்பார். என் குழந்தை, அது உன் தாயானவள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகளை காண்பித்து கொடுக்க போகிறது. இது நாள் வரையில் சூழ்ச்சிகளை செய்தவர்கள் இனிமேல் சூழ்ச்சிகளை உனக்கு செய்வதற்கு பயந்து விலகி ஓடப் போகிறார்கள். எல்லோராலும் அத்தனை சுலபமாக மற்றவர்களை ஏமாற்றிவிட முடியும் என்றால் தெய்வம் என்று ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடைய போகின்ற கஷ்டம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் அவர்களுக்கு வழங்கப் போகின்ற தண்டனையை நிச்சயமாக மிக கொடூரமாகத்தான் இருக்கும். செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்வதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு இனி அவர்கள் விலகி செல்லத்தான் போகிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை இன்னும் பெரிதாகி அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்க போகின்றது. தன் பக்கம் இருக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள் வாழ்க்கை எப்போதும் நிச்சயமாக நல்லபடியாக கடைசி வரை போய் சென்று சேராது என்பதுதான் விதி ஆகும். தன்னுடைய பாவங்களை சேர்த்து கொண்டு விட்டார்கள். இனிமேல் அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவு செய்து விட்டேன் தங்கமே. இன்று உன்னிடத்தில் இந்த செய்தியை சேர்த்ததற்கு காரணம், சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்துவிடக் கூடாது. யாரால் எந்த நேரத்தில் எப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தையே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே. நீ இதை நினைத்து எல்லாம் வருத்தப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, எதிரிகளே இல்லாத சூழ்நிலையை உன் தாயானவள் நான் உருவாக்கி தர வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை அங்கே கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைந்தவர்களுக்கு இந்த தாயானவள் நிச்சயமாக தண்டனை வழங்கி விடுவேன் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆனால் என் குழந்தை இன்னும் மனவேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையை காயப்படுத்தியவர்கள் இப்போது சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். நான் அவர்களை கொஞ்சம் விட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் அதையும் மீறி அவர்களின் ஆட்டம் எல்லை மீறி போனால் நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும். என் குழந்தையின் மனதை காயப்படுத்தியவருக்கு தகுந்த பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். என் குழந்தையே, உன் மனதை வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக கும்மாளமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மனவேதனை அடைந்தாய். அதுபோல என் பிள்ளையை கொடுமைப்படுத்தி அதிலும் சந்தோஷத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் என்பதையும் நான் நன்றாக அறிந்துவிட்டேன். என் தங்கமே, அவர்களுக்கான காலம் வரும்போது யார் நினைத்தாலும் அவர்களை என்னிடம் இருந்து காப்பாற்ற முடியாது என்பதை உனக்கு நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் குழந்தையின் மனதை காயப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தோஷமானது அவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள் அதைவிட அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் என்
குழந்தையை ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக, வேதனைப்படுத்துவதற்கு முன்பாக நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நிலை நாளை நமக்கு ஏற்பட்டால் நாம் எப்படி அதை சமாளிப்போம்? இத்தனை கஷ்டங்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சிந்தனை முதலில் எழ வேண்டும். என் தங்கமே, நீயே முதலில் உன்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் முதலில் தோன்றிவிட்டால் அந்த கேள்வியை உன்னை பார்த்து நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கஷ்டத்தை நம்மால் அனுபவிக்க முடியுமா என்று. அதன் பிறகுதான் அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய நீ மனதார நினைக்கும் போது உனக்கு தோன்றும் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது, நாம் செய்ய நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பது. இதற்கு இறைவனிடத்தில் எத்தகைய பெரிய தண்டனை நமக்கு கிடைக்கும் என்பதை உணர வேண்டும். என் தங்கமே, உனக்கு நான் சொல்வது எதற்காக என்றால், நீயும் இது போன்ற தவறை எப்பொழுதுமே செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அங்கே கடவுளினுடைய தண்டனை மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதை உனக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அறியாமல் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அன்னையானவள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்நாள் முழுவதும் அவர்களால் மறக்க முடியாத பெரிய தண்டனையாக இருக்கும். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிச்சயமாக நடுத்தெருவிற்கு வந்து விடுவார்கள். ஏனென்றால் கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரின் மனதை காயப்படுத்திவிட்டு அவர்கள் இந்த இறைவனிடம் வைக்கின்ற எத்தகைய வேண்டுதலாக இருந்தாலும் அங்கே ஒருபோதும் அது பலிக்காது. அவர்களுக்கு இறைவன், உன் தாயானவள் நான் நிச்சயமாக தண்டனையை கொடுப்பேன். அவர்களுக்கு திருந்துவதற்கான சில கால நேரம் நான் ஒதுக்கி கொடுத்தேன். ஆனால் அவர்கள் அதனை உணராமல் சந்தோஷமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த காலம் அவர்களுக்கு முடிந்து விட்டது. இனி அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுக்கே எதிராக திரும்ப போகின்றது. நாளை எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கும் போது, நிர்கதியாய் நிற்கும் போதுதான் அவர்கள் செய்த தவறு என்னவென்பதை அவர்கள் உணர்வார்கள். அப்பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னிடம் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். நான் அன்று அந்த குழந்தைக்கு நல்ல அறிவினை புகட்டி மீண்டும் நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு தந்து விடுவேன். அது அவர்கள் மனம் திறந்த நல்லவர்களாக வாழ ஒரு நல்ல வாய்ப்பினை உன் தாயானவள் நான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பேன். தவறை உணர்ந்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைத்த பிறகு அவர்கள் திருந்துவார்கள் என்றால் நிச்சயமாக அங்கே அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் தங்க பிள்ளையான நீ உன் முகத்தை சோகத்தோடு வைத்துக்கொண்டு, அம்மா தாயே, எப்போது நீங்கள் இதையெல்லாம் எனக்கு நிறைவேற்றி தருவீர்கள் என்று நீ என்னை கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? என் குழந்தையின் இந்த பாவமான முகத்தை பார்ப்பதற்கு உன் தாயானவளுக்கு மிகவும் சங்கட்டமாக தான் இருந்தது. இனியும் நீ இனிமேல் இவ்வளவு துன்பத்திலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்றுதான் நினைக்கிறாய். உன் தாயானவள் உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை வழங்குவேன். உன்னுடைய ஆசைகளை நிச்சயமாக நான் நிராசையாக மாட்டேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயம் பலன் கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, உன் தாயானவளுக்கு நீ செய்த விரதங்களும் பூஜைகளும் எல்லாம் உனக்கு தந்த பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக உன் தாயானவள் நான் உனக்கு செய்து முடிப்பேன். நீ யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது, தொந்தரவு ஏற்படுகிறது என்று நீ என்னிடம் கூறினாய். நான் அவர்களை கண்டபோது அவர்கள் அங்கே திருந்துவதற்கான வழிகள் இல்லை. மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தவே அவர்கள் அங்கே திட்டம் தீட்டுகிறார்கள். காளியின் உருவமான இந்த தாயின் மீது அவர்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த காளியின் உருவத்தை எடுத்து உக்கிரமாக நின்றேன். அவர்களுக்கு தண்டனையை நான் வழங்கிவிடுவேன். என் குழந்தையின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக இந்த காளியானவள் தண்டனை வழங்கிவிடுவேன். அவர்களுக்கு உணர வைப்பேன். அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை அவர்கள் வாழ்நாளிலேயே இனி எந்த தவறையும் செய்யாத அளவிற்கு மனம் திருந்துவார்கள். அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற இந்த தண்டனையினால்
இனி நிச்சயமாக அவர் ஒருபோதும் என் குழந்தையின் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். உனக்கு கெடுதல் நினைக்கவும் மாட்டார்கள். அவர்களும் உன்னை போல நல்ல குழந்தைகளாக திருந்தி வாழ ஆரம்பித்து விடுவார்கள். நீ ஏன் என் தங்கப்பிள்ளையே ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கு நினைக்கவில்லை. என்னிடம் வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்றும் சொல்லவில்லை. ஆனால் உன் தாயானவள் அவர்களின் குணத்தை அல்லவா ஆராய்ந்து பார்த்தேன். திருந்துவதற்கான வழிகள் தெரியாத காரணத்தினால்தான் இந்த தாயானவள் காளியாக உக்கிரமான அவதாரம் எடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டன. என் தங்கமே, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் இனியும் அவர்களுக்கு கெடுதல் நேர வேண்டும் என்று நினைக்காதே. அவரவர் குணங்களும் அவருடைய கர்ம வளங்களும் ஏற்ப அவரவர்கள் அங்கே செய்யும் தவறுகளுக்கான தண்டனையை அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். உன் தாயானவள் நிச்சயமாக அவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவேன். இனி அவர்கள் உன் பக்கம் வரவே மாட்டார்கள். உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இவ்வளவு நாள் செய்த தொந்தரவுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அங்கே அவர்கள் உன்னிடம் நிச்சயமாக மன்னிப்பு கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன் குலதெய்வமானவள் உன் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இனி உன்னை சுற்றி இருப்பவர்கள் எவரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அதற்கு உன் தாயானவள் நான் அனுமதியும் கொடுக்க மாட்டேன். அப்படி மீண்டும் உனக்கு யாராவது தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் உன் தாயானவள் காளியாக ரூபம் எடுத்து உன் எதிரிகளை எல்லாம் விரட்டி அடித்து விடுவேன். என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்காதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். என் தங்கமே, உனக்கு எத்தனைதான் தீங்கு நடந்தாலும் எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும் நீ ஒரு நாளும் யாரையும் துன்பப்படுத்த நினைக்காதே என் தங்கமே. அவரவர்களுக்கான கர்ம பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். என் தங்கமே, நீ எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு இரு. நான் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் தங்கமே, நீ என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு என் தங்கமே. உனக்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நான் அதை உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு எதிரியை பற்றி இப்பொழுது உன் தாயானவள் உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், மறைமுகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதா தாயே என்று. என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு அவர்களை நன்றாக தெரியும். அது ஒரு ஆண் என்று அம்மா சொல்லி இருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர்தான். அவர் நீண்ட நாட்களாகவே அந்த அளவிற்கு உன்னோடு தொடர்பில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது பார்த்தால் பேசிக்கொள்ளலாம், அல்லது என்றாவது உன்னுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள். வரும்பொழுது நல்லபடியாக பேசுவார்கள். இவர்களை விட யாரும் நம் மீது பாசமாக இருக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நல்ல பிள்ளை போல பேசி சென்று விடுவார்கள். என் தங்கமே, அவர்களால் தான் உனக்கு மறைமுகமாக சில ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல கஷ்டங்களுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகிறதா? என் தங்கமே, அம்மா இப்பொழுது இவர்களால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தும் எந்த ஒரு உதவியை கேட்டாலுமே அதை கொடுக்காமல் சென்று விடுவார்கள். ஏனென்றால் நீ ஒரு முறைக்கு இன்னொரு முறை அவரிடம் கேட்க மாட்டாய் என்று நம்பிக்கை அவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்டால் மீண்டும் அவர்களிடத்தில் நிற்கக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால் அவர்களிடத்தில் மீண்டும் நீ சென்றது கிடையாது. முதல் முறையே அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது நீ அதிகமாக யோசித்திருக்கிறாய். என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் சில நேரங்களில் ஏதாவது கேட்கும் பொழுது முகத்தில் அடித்தாற் போல பேசிவிடுவார்கள். என் தங்கமே, அதனாலே என்னவோ நீ அவர்களிடத்தில் அதிகமாக நெருங்குவதில்லை.
அவர்களிடத்தில் எந்த விஷயங்களை பற்றியும் நீ பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் எப்பொழுதாவது அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பற்றி நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்கின்றார்கள். தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சொல்லி கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி நடந்து கொள்வதனால் என் குழந்தை அவர்களிடத்தில் நீ அத்தனையாக மிக விரைவாக பேசுவது கிடையாது. எங்கேயாவது பார்த்தால் சிரித்துவிட்டு சென்று விடுவாய். என் தங்கமே, இவர்களால் உனக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு செய்வதற்கென்று பெரிதாக எந்த விதமான வேலைகளும் கிடையாது. பண வசதி அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், யாரெல்லாம் உன்னை பற்றி பேசுகிறார்கள் அவர்களிடத்தில் எல்லாம் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றியும் சொல்லி சிரித்து, யாராவது நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்று சொன்னார்கள். ஆனால் அதையும் அவர்கள் நகைப்புக்கு உள்ளாக்கிதான் பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எங்கே முன்னேறுவார்கள்? இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்காது என்று சொல்லி கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டே இருப்பார்களே தவிர வேறு எதுவுமே இவர்களால் செய்ய முடியாது. என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் மற்றவர்களிடத்தில், குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசி அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை கெடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைக்கும்படி இவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு என்ன தவறு நேர்ந்தாலும் அதை நிச்சயமாக நிரூபிக்க முடியும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது போன்று மறைமுகமாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற செயல்கள், அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு வழியாக பிரட்டி போட்டுவதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்திற்கு உன்னை ஒரு நாள் தள்ளிவிட்டு சென்றார்கள். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இத்தனை நாட்களும் உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு எதிராக செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இடத்தில் ஒருபோதும் நீ பேச வேண்டும் என்று ஆசைப்படாதே. என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நாம் நினைத்தால் இவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள், நான் என்ன சொன்னாலும் இவர்களால் அதை மறுக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். என் தங்கமே, நீ இவர்களிடத்தில் ஒருமுறை எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை முடியாது என்று சொல்லிப்பார். நிச்சயமாக ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் குழந்தையே, அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். என் தங்கமே, அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உன்னை நிச்சயமாக தேடுகின்றார்கள். அந்த உதவியினை வாய்க்கூசாமல் உன்னிடத்தில் கேட்கின்றார்கள். நீயோ ஏதோ அன்பு மிகுதியினால் நம்மிடத்தில் உதவி கேட்கிறார்கள் என்று நினைத்து செய்து கொடுக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் அவர்களோ இந்த உதவியை பெற்றுவிட்ட பிறகு உன்னை யாரென்று கண்டும் காணாமல் சென்று விடுகிறார்கள். அப்படி கண்டும் காணாமல் அவர்கள் செல்வதினுடைய விளைவுதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் பல நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது போன்றவர்களை ஒருபோதும் உள்ளே அனுமதிக்க கூடாது. இது போன்றவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்க விடக்கூடாது. யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார்கள். யாருக்கும் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பது நேற்றோ இன்றோ கிடையாது. பல நாள் வேலையாகவே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் உன்னோடு நல்லபடி
வாயாடியாக பேசுவது போல ஒரு தோற்றம், வெளியே சென்றால் அவர்கள் உனக்கு நல்ல மரியாதை கொடுப்பது போல நடிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மாற்றங்களோடு அவர்கள் உனக்கு வாழ்க்கை தருவதாக நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சிறு உதவியை செய்துவிட்டு உன்னிடத்தில் இருந்து மிக பெரிய உதவி என எதிர்பார்க்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எத்தனையோ விஷயத்தை சொன்னாலும் சில சமயங்களில் சில விஷயங்கள் எண்ணமும் உனக்கு குழப்பத்தை தான் கொடுக்கின்றது. இந்த மனக்குழப்பம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பிள்ளை, நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல், குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை இவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அதை எள்ளி நகையாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இவரினுடைய எண்ணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை சீரழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். யாருடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நாம் காரணமாக இருக்கின்றோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை திரும்ப வந்து அழிக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இவரினுடைய அடையாளங்களை அம்மா இப்பொழுது சொல்கிறேன். கண்ணாடி அணிந்திருக்க மாட்டார், மாறாக தலையில் முடியானது சற்று குறைவாக இருக்கும். என் தங்கமே, அதை அவர்கள் மறைப்பதற்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். என் தங்கமே, இது போன்ற உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள், உன்னுடைய மிகவும் அருகில் யார் இருக்கின்றார்கள் என்று ஒருமுறை சிந்தித்து பார். இவர் வேறு யாரும் கிடையாது, ஒரு இரத்த உறவுதான். அதாவது உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரி அல்லது சகோதரிகளுடைய குழந்தையானவன் இப்பொழுது பெரிய மனிதர். என் தங்கமே, அவர் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடகத்தை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நாடகத்தில் சிக்கிக் கொள்ளாமல், மற்றவர்களிடம் கெட்ட பெயர் எடுக்காமல் நீ தப்பித்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் கேலியும் கிண்டலும் செய்வது அத்தனை நல்ல விஷயம் அல்ல. அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இது போன்றவர்களுக்கு மிக விரைவாகவே மிக பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை மறக்காமல் என் குழந்தை, நீ இவர்களிடம் இருந்து கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நீ சிந்தித்து பார். என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.